அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இண்டிகோ நிறுவனத்தால் பயணிகள் பரிதவித்து வருகிறார்கள். சென்னையிலிருந்து இயங்கும் 62 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் பரிதவித்து வருகிறார்கள். சென்னையிலிருந்து இயங்கும் 62 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் தவித்து வருகிறார்கள். சென்னை விமான நிலையத்தில் நீண்ட நேரமாக காத்திருக்கும் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன். பத்மநாபன், வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சாரலதா. சென்னை விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா சர்வதேச விமான நிலையம் மற்றும் உள்நாட்டு விமான நிலையத்தில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணி அந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4வது நாட்களாக தொழில்நுட்ப கோளாறு மற்றும் சம்பளம் பிரச்சனை காரணமாக விமான சேவைகள் தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டு வருகிறது. இன்று கூட பார்த்தீங்கன்னா 62 விமானங்கள் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச விமான நிலையம் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான் போன்ற விமானங்களும் அதே போல் உள்நாட்டு விமானங்கள் ஹைதராபாத், டெல்லி, கொல்கத்தா, கொச்சி போன்ற நகரங்களும் அதேபோல் திருச்சி, கோவை போன்ற நகர விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து விமானம் பயணத்தை ரத்து செய்தாலும் அவர்கள் முறையாக அறிவிப்பு வெளியிடவில்லை. நேற்றிலிருந்து தொடர்ந்து விமானம் ரத்து செய்யப்பட்டது என்று அறிவிப்பு அவர்கள் அறிவிப்பை வெளியிடாதால் தொடர்ந்து அவர்கள் விமான நிலையத்திலேயே காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதே போல் அவங்களுடைய லக்கேஜ்களையும் அவர்கள் திருப்பி கொடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அந்த விமான பயணிகள் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான அலுவலகத்தை முற்றுகையிட்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் இருந்த போதிலும் தொடர்ந்து அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய சிஎஃப்எஸ் அதிகாரிகள் அவர்களை சமாதானப்படுத்தி தற்போது விமான நிலைய அதிகாரிகளும் அவர்கள் அந்த விமான நிலையம் சரிப்பு செய்து நாங்கள் உங்களுக்கு பயணத்தை மாற்றித் தரோம் என்று கூறிய தொடர்ந்து அங்கே பயணிகளிடையே ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது அவர்களுடைய லக்கேஜை கூட திருப்பி தர மறுக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. நேற்று இரவு விமானம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை வரையும் அவர்களுடைய லக்கேஜை திருப்பி தரவில்லை. இன்று காலை 3 மணி அளவில் ரத்து செய்யப்பட்ட பயணிகளுடைய விமானத்தினுடைய லக்கேஜும் தற்போது வரை கொடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டுகிறது. தங்களுடைய பயணத்தை ரத்து செய்து அவர்கள் எங்களுடைய பணத்தை திருப்பி தர வேண்டும் என்பதற்காக இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் தற்போது அந்த நிறுவனம் அதாவது விமானத்தை ரத்து செய்யாமலே அவர்கள் காலம் தாமத்தி வருகிறார்கள். எங்களுடைய பயணம் தாங்களாகவே அந்த பயணத்தை ரத்து செய்தால் பணம் எங்களுக்கு திருப்பி போயிடும் என்றதுக்காக அவர்கள் இந்த நிறுவனம் இந்த மாதிரி ஒரு மோசடி வேலையில் ஈடுபட்டு வருகிறது. தொடர்ந்து 4 நாட்களாக இந்த மாதிரி வேலையில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் இந்த மாதிரி செய்து வருகிறது. தொடர்ந்து 4 நாட்களாக நாங்கள் தொடர்ந்து இந்த சென்னை விமான நிலையத்திலும் இந்தியாவில் உள்ள பல்வேறு விமான நிலையத்திலும் இந்த நிலை தான் ஏற்பட்டு வருகிறது. பயணிகள் தங்களுடைய அவசர காலத்துக்காக சென்னை விமானத்திலிருந்து பல்வேறு நகரங்களுக்கும் மற்றும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் தங்கள் பயணத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா அது தீபாவளி மற்றும் பண்டிகை காலங்களில் ரயில்வே நிலையத்தில் ஏற்படக்கூடிய கூட்ட நெரிசல் போன்றுதான் காணப்பட்டு வருகிறது. தங்களுடைய பயணத்தை அவர்கள் இண்டிகோ நிறுவனம் உடனடியாக அவர்கள் அந்த பணத்தை ரீஃபண்ட் செய்ய வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய லக்கேஜாச்சு திருப்பி அனுப்பி கொடுத்தால் நாங்கள் மாற்று செய்து நாங்கள் ரயில் மற்றும் வேற வழியாக நாங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதற்கு கூட அவர்கள் முன் வராமல் இருக்கிறார்கள். நாங்கள் பயணிகள் தொடர்ந்து 12 மணி நேரமாக இரவில் இருந்து இங்கே காக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது என்று பயணிகள் குற்றச்சாட்டாக இருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் தற்போது அங்கு அதிக அளவில் கூடி இண்டிகோ நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தை ஈடுபடுவதால் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டு வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி.